அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம இந்திய அரசியலமைப்பை எப்படி நம்ம படிக்கிறது, ஓகேவா? முக்கியமா பிரகதீஷ் பப்ளிகேஷன்ல இவ்வளோ பெரிய புக்கா இருக்கே, எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் கொடுக்க சொல்லியிருந்தீங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்காக தான் முக்கியமா அந்த வீடியோ. இல்லை நீங்க தான் இப்போ ஒரு நியூ ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா இப்பதான் நீங்க படிக்க வர்றீங்க, நிறைய பேர் வந்து பாலிட்டியை பார்த்து ஒரு புரிதலே இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிருந்தாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ முக்கியமாக நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, பாலிட்டியை மொத்தம் 3 டைப்பாக பிரித்து நம்ம படிக்கணும், ஓகேவா? ஸ்ட்ராங்காக ஒரு டாப்பிக்கை படிக்கணும். அது போக மேலோட்டமாக சில டாபிக் படித்தா போதும். மீடியமாக, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லாமல் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் விஷயம் தெரியலனாலும் கூட பிரச்சனை இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம அனலைஸ் பண்ணி போடுற அளவுக்கு படிக்கணும். அது எந்தெந்த டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன், வளவலன்னு பேச விரும்பலை. பட் இந்த புக்கில் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட குரூப் 1 எக்ஸாமே நம்ம பாஸ் பண்ணலாம். ஏன் இந்த புக்கு படிச்சிருந்தா யூபிஎஸ்சியே நம்ம எழுதலாம், ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் இந்த புக்ஸில் இருக்கு. இந்த புக்குன்னு இல்லை, ஸ்கூல் புக்கு, வெங்கடேஷன் புக்கு, எல்லா புக்கும் தான். குறிப்பிட்டு இந்த புக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த புக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க வாங்கி. ஸோ அதனால தான் இந்த புக்கை நான் மெயினாக சொல்றேன். இந்த புக்கில் எல்லாத்தையுமே படிக்கணுமா? கண்டிப்பா இல்லை, ஓகேவா? ஸோ இந்த புக்கில் குறிப்பிட்ட சில டாபிக்ஸ் சிலபஸ் வைஸ் நம்ம அந்த புக்கே வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாத்தையுமே போட்டு நம்ம மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டால் தேவையில்ல, ஓகேவா? ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் முக்கியம் தான். பட் எந்தெந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து படிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சிலபஸை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சிலபஸே ஃபர்ஸ்ட் புரியாம இந்த நோட்ஸ் வாங்கி வச்சு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிடறாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இந்திய அரசியலமைப்பிலிருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அந்த 15 கேள்விகளை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர்ல பாலிட்டியில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருந்துச்சுன்னா, மேபி ஒரு 2-3 இயர்ஸ், மேக்ஸிமம் 4 இயர்ஸ் கொஸ்டின் நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி, ஏன் நம்ம கூகுள்லேயே கிடைக்குது, நிறைய கிடைக்குது, டிஎன்பிசி வெப்சைட்லையும் கிடைக்குது, யூடியூப்லேயே வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாலிட்டிக்குன்னு தனியாக ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம மெயினாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த வீடியோ எதை பற்றி சொல்கிறேன்னா, இன்டெப்த்தாக ஒரு டாப்பிக்கை படிக்கிறது எப்படி, மேலோட்டமாக இந்த டாபிக் தெரிஞ்சிருந்தா போதும், இல்லாட்டினா ஒரு சில டாபிக்ஸை வந்து கவர் பண்ணாமல் போனாலும் பிரச்சனை கிடையாது, ஓகேவா? ஸோ அதையும் தான் அந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓகேவா? சிலபஸில் இந்திய அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் எப்படி உருவாச்சு அந்த கான்செப்ட் தெரியணும், ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிற அது ஒரு நிறைய வந்து அது சோர்சஸ் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பட்டய சட்டம் ஸ்டார்ட் பண்ணி 1857க்கு முன்னாடி இருந்து பட்டய சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஒழுங்குமுறை சட்டம், பட்டய சட்டம் 13, 33, 57 ஒழுங்குமுறை சட்டம், அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பிட் இந்திய சட்டம், இது எல்லாத்தையுமே படிக்கணும். அது படிச்சதுக்கு அப்புறம் இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, ஸோ அதில் வரைவு குழுல யார் தலைவர் இருந்தாங்க, ஒவ்வொரு குழுவுக்கும் யார் யார் தலைவராக இருந்தாங்க, மாகாணத்துக்கு யார் தலைவராக இருந்தா, இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அந்த டாப்பிக்கை நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும், ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல எந்த பக்கம் கேட்டாலும் நீங்க சொல்லணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வரைவுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க, அதுல யார் வந்து வழிகாட்டியா இருந்தா, வரைவுக்குழுக்கு வழிகாட்டியா யார் இருந்தா, தலைவரா யார் இருந்தா, அந்த வரைவுக்குழுக்கு சட்ட வல்லுநர் யாரு, இந்திய அரசியலமைப்புல தற்காலிக தலைவரா இருக்கா, நிரந்தர தலைவரா இருந்தா, அந்த அரசியலமைப்பு எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை நாள் அதில் சைன் பண்ணாங்க, எத்தனை பேர் வந்து சைன் பண்ணாங்க, எத்தனை பேர் பாகிஸ்தான் போனாங்க, கிட்டத்தட்ட எத்தனை மாகாணங்கள் வந்து அந்த குழுல இருந்தாங்க, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபிங்கர் டிப்ல இந்திய அரசியலமைப்பு பத்தி உங்களுக்கு கேட்டோம் அப்படின்னா எப்படி உருவாச்சுன்னு கேட்டா நீங்க ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் கூட எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க அடிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க இந்திய அரசியலமைப்பு படிச்சிட்டீங்கன்னா 15 கொஸ்டின்ல மேக்சிமம் 4 or 3 கொஸ்டின்ஸ் அந்த இருந்தே வந்துடும். 4 or 3 கொஸ்டின்ஸ், 15 கேள்விகள்ல 3-4 கேள்விகள் வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்லேயே வந்து கவர் ஆயிரும். ஏன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க, ஓகே? நான் செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். இந்திய அரசியலமைப்பு அதை மட்டும் நீங்க அட்டை டு அட்டை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ இந்த புக்கில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. பிரகதீஷ் பப்ளிகேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அது போக மிச்ச புக்லையும் நிறைய டாபிக்ஸ் இல்லாத இருக்கும், அதையுமே நீங்க தேடி படிச்சுதான் ஆகணும். ஸ்கூல் புக்லையும் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்ல கம்மியான கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க படிக்கணும்னா கண்டிப்பா இந்த புக்கை வந்து நீங்க இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத
100% தெளிவா படிச்சுக்கணும். ஓகேவா? இதுல நீங்க 100% படிக்காம சும்மா ஒரு 50% படிச்சுட்டு வேற டாபிக்ல நீங்க ஒரு 40% 50% கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. பாலிட்டிலையும் உங்களால கரெக்டா ஒரு 15 கேள்வி கேட்டா ஒரு 10 கொஸ்டின் கூட உங்களால போட முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே நீங்க பிட்டு தான் தெரிஞ்சு போயிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க எக்ஸாம்ல. அதனால இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா படிச்சிருக்கணும். 100% வந்து அதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பட்டய சட்டம் ஆரம்பிச்சு 1947 1950ல குடியரசு எப்படி நம்ம நாடு இந்தியா ஆச்சு அது வரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அரசியலமைப்பின் முகவுரை. ஓகேவா? அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். அது வரைக்கும் ஸ்டாப். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு தனி சாப்டர். அதில் நீங்க 100% எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதை நீங்க 100% படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? அதுக்கடுத்து அரசியலமைப்பின் முகவுரை, குடியுரிமை சட்டம் என்ன, யூனியன் பிரதேசம் என்ன, எப்படி அந்த யூனியன் பிரதேசம் இந்தியாக்குள்ள இணைச்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா டிபிஎஸ்பினா என்ன, அடிப்படை கடமைகள்னா என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது 1 to 51A ஆர்டிகல் 1 to 51A வரைக்கும் நம்ம ஆர்டிகல் படிச்சிருப்போம் இல்லையா? அது எல்லாமே 1னா என்ன, 2னா என்ன, 3னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை. 1வது ஆர்டிகல்னா என்ன, 2வது ஆர்டிகல்னா என்ன அப்படி தெரிஞ்சிருக்கணும். 51Aல வந்து 11 சப் ஆர்டிகல் இருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது போக டிபிஎஸ்பில 39 ஒரு ஆர்டிகல் இருந்துச்சுன்னா 39A அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கும். அதே மாதிரி 19ல பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள்ல 19 வந்து சுதந்திர உரிமையில வரும். அதுல 19(1)A 19(1)B அப்படின்னு சப் ஆர்டிகல் வந்து F வரைக்கும் இருக்கும். அந்த F வந்து 1978 44வது சட்டத்தின் மூலமா நீக்கிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது கொண்டு தெரியணும். ஏ வந்து நீக்கினாங்க, அது வந்து சொத்துரிமையை சொல்லுது. ஓகேவா? 300A வந்து 300Aல வந்து சாதாரண சட்ட உரிமையா வந்து ஆர்டிகல் 31ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிகல் 19(1)A அதாவது 19AFன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்டிகலுமே கொண்டு போய் வச்சிருப்பாங்க 1978 44வது சட்டத்தின்படி. ஓகேவா? 2 ஆர்டிகலுமே கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க கம்பைன் பண்ணி ஒவ்வொன்றையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க பாலிட்டியில மேலோட்டமா படிச்சுட்டு போனீங்கன்னா மற்ற காம்படிட்டர் வந்து தெளிவா படிச்சிருப்பாரு. நீங்க ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லல. அவர் தெளிவா படிச்சிருக்காரு அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின் போடுவார் எக்ஸாம்ல. ஸோ நீங்க ஓரளா படிச்சுட்டு 39 ஆர்டிகல்னா இதான், 10வது ஆர்டிகல்னா இதான், 19னா சுதந்திர உரிமை முடிஞ்சு போச்சு, 29னா சிறுபான்மை அது சம்பந்தமா கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்துடும். அது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்படி நீங்க மேலோட்டமா படிச்சீங்கன்னா நீங்க மேலோட்டமா தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. ஆனா எக்ஸாம்ல அப்படி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. முன்னாடிதான் வந்து எப்ப நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு, எப்ப வந்து குடியரசு ஆச்சு அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கூற்று காரணம் தான். அதனால ஆர்டிகல் 1 to 51A ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். எந்த ஆர்டிகல் எப்ப கேட்டாலும் சொல்லணும். நிறைய பேர் வந்து அந்த ஆர்டிகலே படிக்க மாட்டாங்க. படிச்சுக்கலாம் டைம் இருக்கலாம் அப்படின்னு போயிடுறாங்க. பட் மேக்ஸிமம் 2 or 3 டேஸ்க்கு ஒன்ஸ் எடுத்து இந்த 1 to 51A வரைக்கும் ஆர்டிகல் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம சும்மா சொல்லி பார்க்கணும். ஃப்ரெண்டுகிட்ட கேட்கலாம், நீங்களே சொல்லலாம், அது நீங்களே பேசலாம். ஓகேவா? பட் டெய்லி நீங்க 1 to 51A வரைக்கும் இருக்க ஆர்டிகலை டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா ஒரு பெட்டரான ஒரு எப்படி சொல்றது, ஒரு காம்படிட்டர்னே சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கூல் புக் வந்து நம்ம படிச்சிருவோம், அது பிரச்சனை இல்லை. ஸ்கூல் புக்ல பாலிட்டி சம்பந்தமா எல்லா கண்டென்ட்டும் நம்ம படிச்சிருவோம். அது போக நான் அவுட் சோர்ஸ் தான் சொல்றேன். சிலபஸ்ல எந்தெந்த டாபிக் ஸ்ட்ராங்கா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஆர்டிகல் 1 to 51A வரைக்கும் கண்டிப்பா தெளிவா படிச்சிருவோம். ஸ்கூல் புக்கும் நம்ம படிச்சிருவோம். ஓகேவா? ஸோ எது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்? அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், அது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம தெளிவா 100% எஃபர்ட் போட்டு இது இருக்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு நான் சொல்றேன், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நிதி அமைப்புகள், அதாவது இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொதுவாழ்வில் சட்டத்தின் ஆட்சி வரைக்கும் வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஓகே தான். ஓகேவா? ஸோ அரசு நெறிமுறை கோட்பாடு வரைக்கும் ஒரு பகுதியும் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய மாநில உறவுகள். அந்த சிலபஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சட்டத்தின் ஆட்சி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகளையும் படிக்கணுமா? அதாவது 51Aக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 440 மேல இப்ப ஆர்டிகல் இருக்கு. அது வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், இவங்க 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாலிட்டியில. இவங்க இல்லாம கொஸ்டின் இருக்குமா? ஸோ கண்டிப்பா அவங்கள பத்தி படிச்சிருக்கணும். ஆர்டிகலாவும் படிச்சிருக்கணும், கண்டென்ட்டாவும் படிச்சிருக்கணும். கண்டென்ட்னா என்ன? அவங்க வந்து எப்படி வந்து ஒரு அமைச்சர்களே இருப்பாங்க,
குடியரசுத் தலைவருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், பிரதமர் வந்து ஏன் வந்து அங்க இருக்காரு, அவர் வந்து உண்மையான தலைவரா, இல்லாட்டினா ஒரு அமைச்சரால் நியமிக்கப்படுறாரா, இல்லாட்டி வந்து பிரதமர் அப்படிங்கிறவர் வந்து எந்தெந்த அதிகாரத்தெல்லாம் வந்து அமைச்சர்களுக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ வெளியுறவுத்துறையில குடியரசுத் தலைவர் அதிகமாக ஈடுபடுறாரா, பிரதமர் அதிகமாக ஈடுபடுறாரா, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நீங்க குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர்கள், அதுக்கு பிறகு சொல்லணும் அப்படின்னா தணிக்கையாளர்கள், அதுக்கு பிறகு பத்தி படிக்கணும் அப்படின்னா நம்ம இவங்க வராங்க இல்லையா, சட்ட வல்லுநர்களை பத்தி படிப்போம்ல. ஆர்டிக்கல் வந்து 76 சம்திங் நினைக்கிறேன், 76, அங்க வந்து 175 நினைக்கிறேன் மாநிலத்துக்கு. ஸோ இவங்களை பத்தி அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் நம்ம படிப்போம், அவங்கள பத்தி படிச்சிருக்கணும். ஸோ அவங்க எந்தெந்த ஆர்டிகல்ல வர்றாங்க அப்படின்னு நம்ம படிக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரை பத்தி நம்ம படிப்போம் 52 to 78 ஆர்டிகல். ஓகேவா? ஸோ 52 to 78 வந்து நம்ம படிக்கிறோம். அதுக்குள்ள இருக்க ஆர்டிகளை தெளிவா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 52ல இருந்து 78 வரைக்கும் குடியரசுத் தலைவர் வராது, அதை நம்ம தெளிவா படிச்சிருக்கணும். எந்த ஆர்டிகல் கேட்டாலும் சொல்லணும். 54 என்னது? தேர்தல். 55 என்னது? 56 என்னது? 57 மறுதேர்தல். 58 தகுதி, அவர் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற தகுதி. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லணும், அவரை பத்தி சொல்லணும். அது துணை குடியரசுக்கு தேர்தல் எப்ப? 66. 54 குடியரசுத் தலைவர், 66 வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு தேர்தல். ஸோ இந்த மாதிரி நீங்க கம்பைன் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் லிங்க் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிகளும் நீங்க படிக்கணும். பட் நீங்க 1 to 51A வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல் மாதிரி மற்ற ஆர்டிகல் எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அதுல செலக்டிவான ஆர்டிகல் நீங்க மேலோட்டம் படிச்சா போதும். ஓகேவா? ஸோ அவங்க கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் பத்தி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 52 to 78 என்ன ஆர்டிகல் இருக்குன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட், அவருக்கு என்னென்ன சிறப்பு அதிகாரங்கள் இருக்கு. சிறப்பு அதிகாரங்கள் என்ன? ஆர்டிகல் 143, 361, ஆர்டிகல் 108, 123. இந்த 4 ஆர்டிகளுமே வந்து குடியரசுத் தலைவருக்கான சிறப்பு அதிகாரங்கள். இந்த 4மே என்னென்ன? 108 கூட்டம், அதாவது அவசர கூட்டம். ஓகேவா? ஸோ அவசரமா வந்து இப்போ கூட்டம் கூடணும் அப்படின்னா ஆர்டிகல் 108 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் கூட்டுவார். ஓகேவா? ஆர்டிகல் 143 என்ன? உச்சநீதிமன்றத்துல வந்து எனக்கு ஒரு வழக்கை பத்தி எனக்கு விஷயம் தெரியணும், அதனால உச்சநீதிமன்ற நீதிபதி கிட்ட அந்த வழக்கத்தை பத்தி நான் கேட்கணும், எனக்கு வந்து அட்வைஸ் வேணும், உங்க அட்வைஸ் அப்படின்னு ஆர்டிகல் 143 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திட்ட அட்வைஸ் வந்து வாங்கிடுவார் குடியரசுத் தலைவர். ஓகே. ஆர்டிகல் 361 வந்து மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம். இப்போ தண்டனை வந்து ஒரு குற்றவாளி கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 361 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் அவர் மன்னிக்கலாம், விடுதலை செய்யலாம், இல்லாட்டினா தண்டனை வந்து குறைக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து சிறப்பு அதிகாரங்கள் தான் அது வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆர்டிகல் வந்து செலக்டிவா படிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் நம்ம சிலபஸ் வைஸ் பாதி சிலபஸ் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 51A வரைக்கும் ஸ்ட்ராங்கா நம்ம பில்ட் பண்ணணும். செகண்ட் வந்து மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய மாநில உறவுகள், அதாவது சட்டத்தின் ஆட்சி சிலபஸ்ல எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்திய நீதி அமைப்புகள் அது வரைக்குமே வந்து செலக்டிவ் டாபிக்ஸ் என்னென்னவோ, செலக்டிவ் ஆர்டிகல் என்னென்னவோ அது எல்லாம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சா போதும். எல்லா ஆர்டிகலையும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம அந்த செலக்டிவான, நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு தலைவர்களுக்கும் எந்தெந்த செலக்டிவா ஆர்டிகல் இருக்கும் அதை மட்டும் தெரிஞ்சாலே போதும். டெய்லி ரிப்பீட் ரிவிஷன் இருந்தாலே போதும், நமக்கு மறக்காது. ஓகேவா? ஸோ ஃபைனலா நான் சொல்ற டாபிக் எல்லாமே வந்து அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு, லாஸ்ட் தலைவர் யாரு, அதை எப்படி கொண்டு வந்தாங்க, எந்த சட்டத்திட்டத்தின் மூலியமா கொண்டு வந்தாங்க, இல்லாட்டி இந்திய அரசியலமைப்பு ஆரம்பிக்கும் போதே அந்த பதவிகள்லாம் இருந்துச்சா அப்படின்னு இப்போ நான் சொல்றேன். அந்த அந்த நிறுவனம் மீன்ஸ் அந்த அமைப்புகள் எல்லாம் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சா மட்டும் போதும். அது மட்டுமே போதும், எக்ஸாமுக்கு ஓகே தான். ஓகேவா? ஸோ எது அப்படின்னா தகவல் அறியும் உரிமை, லோக்பால் லோக் ஆயுக்தா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அதாவது பெண்களுக்கான மகளிர் நிதி ஆணையம் கொண்டு வந்தாங்க. மகளிர் ஆணையம் மீன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மகளிர் காவல் நிலையம்னா ஜெயலலிதா கொண்டு வந்திருப்பாங்க. 1991 or 2 நினைக்கிறேன், அந்த இயர்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி பாலிட்டி சம்பந்தமான சில சட்டங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ லோக்பால் எப்போ கொண்டு வந்தாங்க, லோக் ஆயுக்தா எப்போ கொண்டு வந்தாங்க, அதுக்கு பிறகு நம்ம மனித உரிமைகள் சாசனம், அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு எப்போ கொண்டு வந்தாங்க, மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்தியாவின் அரசியல் கட்சி இப்போ கரண்டா வந்து எவ்வளோ அரசியல் கட்சி இந்தியாவில் இருக்கு, அவங்களுக்கான சின்னங்கள் என்னென்ன ஒதுக்கியிருக்காங்க, அவங்க வந்து தேசிய கட்சியா இல்லை மாநில கட்சியா, அதாவது 4 ஸ்டேட்டு மேலே ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தேசிய கட்சி, அதுக்கு கம்மியாக ஒரே ஒரு இப்போ திமுகல வந்து மாநில கட்சி தான், தேசிய கட்சி கிடையாது. பட் பிஜேபி வந்து தேசிய கட்சி, காங்கிரஸுமே வந்து தேசிய கட்சி. ஏன் அப்படின்னா அவங்க 2 or 3 ஸ்டேட்ஸ்க்கு மேலே வந்து அதாவது சிஎம் பதவி வந்து வைக்கிறாங்க.
சிஎம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து தேசிய கட்சியில் வந்துடுவாங்க. ஓகேவா. ஸோ 4, 5 அதுக்கு மேலே வந்து ஸ்டேட்டை வந்து சிஎம் பதவி வகிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து தேசிய கட்சி. 1 or 2 மேக்ஸிமம் 1 தான், அவங்கெல்லாம் வந்து மாநில கட்சியில் தான் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கட்சிகள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு, அவங்களுக்கான சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் 2023 குரூப் 4 எக்ஸாம் நினைக்கிறேன், அதில் வந்து சின்னங்கள் கொடுத்து எந்தெந்த சின்னங்கள் வந்து எந்தெந்த கட்சிக்கு வந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக தெரிஞ்சிருந்தா போதும். இதெல்லாம் வந்து மேலோட்டமாக படித்தா போதும், ஸ்ட்ராங்காக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நம்ம அதே மாதிரி ஊழல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், அதாவது சிவிசி, மத்திய புலனாய்வுத்துறை, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், தேசிய பெண்கள் ஆணையம், மாநில பெண்கள் ஆணையம், நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம், அப்புறம் வந்து இந்திய சட்ட ஆணையம், இந்திய எல்லை நிர்ணய ஆணையம், இந்திய வழக்குரைஞர்கள் கழகம், இது எல்லாமே வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அமைப்புகள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு துறை இருக்கு அப்படின்னா அந்த துறைக்கு கீழே தான் இது எல்லாமே செயல்படும். லோக்பால் லோக் ஆயுக்தால வந்து எதுல வரும் அப்படின்னா நீதித்துறை சம்பந்தமா வரும். ஸோ லோக்பால் எப்போ கொண்டு வந்தாங்க அது தெரிஞ்சிருக்கணும். லோக் ஆயுக்தா எப்போ கொண்டு வந்தாங்க, லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான ஒரு நீதி அமைப்பு, அதாவது சீக்கிரமா அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லும். அவ்வளவுதான். ஓகேவா. லோக்பால் அப்படிங்கிறது வந்து தேசிய அளவுல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எப்போ வந்து இந்திய அரசியலமைப்பை சேர்த்தாங்க, எப்போ சட்டத்திட்டத்தின் மூலியமா ஒவ்வொரு துறையும் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து மேலோட்டமா படிச்சா போதும். ஓகேவா. ஸ்ட்ராங்கா படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த டாபிக், ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் 51A வரைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவாக படிச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து செலக்டிவ் டாபிக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, செலக்டிவான ஆர்டிக்கல், அவங்களோட கண்டென்ட், அவங்கள பற்றின சில முக்கிய கண்டென்ட்டுகள், அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா. ஸோ அதுக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா, அப்புறம் வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மத்திய புலனாய்வு, சிபிஐ எப்போ கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எந்த குழு, அந்த முக்கியமாக குழு இருக்கும், அந்த குழு ஒவ்வொரு குழு தான் வந்து இப்போ சிவிஜியில் வந்து சந்தானம் குழு தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ எந்த இயர் அப்படிங்கிறது தெரியணும். இந்த மாதிரி சில மேலோட்டமான விஷயங்கள் மேக்ஸிமம் ஒரு 10-20 பாயிண்ட் தான் இருக்கும். அதை மட்டுமே தெளிவாக படித்தாலே போதுமானது. இது வந்து மேலோட்டமாக படித்தா ஓகே. ஓகேவா. ஸ்ட்ராங்காக படித்தாலும் ரொம்ப டீப்பாக படித்தாலும் கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா. ஸோ இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா போதும். ஏன் அப்படின்னா எக்ஸாமில் வந்து இந்த டாபிக் உங்களுக்கு கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஆர்டிகல் சம்பந்தமாக படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது, செகண்டு அது மேலோட்டமாக படித்தா போதும், அதாவது கண்டென்ட் ப்ளஸ் அவங்கள பற்றின செலக்டிவ் ஆர்டிகல் படித்தா போதும். கடைசியாக நான் சொன்ன அந்த முக்கியமான துறைகள்லாம் வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்றது தெரிஞ்சால் போதும். இவ்வளோதான் பாலிட்டி. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம்லாம் இல்லை, பாலிட்டி இவ்வளோதான். பட் நம்ம இதை பிரித்து நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா. ஸோ எல்லாத்துக்குமே கஷ்டம் தாங்க, படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதை நம்ம எப்படி அணுகி அதை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறோம், நம்ம எப்படி படித்து நோட்ஸ் எடுத்து நமக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி அதை ரிப்பீட் ரிவிஷன் டெய்லி கொடுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாலிட்டியில் 15 கேள்விகளுக்கு 15 கேள்வி சாலிடாக அடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணிக்கணும் அந்த நோட்ஸில். ஓகேவா. ஸோ இப்படி டெய்லி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பாலிட்டியில் உங்களால் 15 கேள்விகள் சாலிடாக அடிக்க முடியும், சூப்பராகவே அட்டன் பண்ணலாம். 15 கொஸ்டின் கிடச்சுன்னா வேணானா இருக்குது பாலிட்டியில். ஓகேவா. ஸோ எதில் நமக்கு ஹையஸ்ட் மார்க் இருக்கோ அந்த சிலபஸை அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு நம்ம படித்து முடிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த புக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு புக்கு வச்சிருந்தாலும் நான் சொல்லக்கூடிய நான் சொன்னேன் இல்லையா, அந்த டாபிக் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. டெய்லி வந்து பாலிட்டிக்கு டைம் கொடுங்க, மேக்ஸிமம் 1 or 2 hour கண்டிப்பாக கொடுங்க, உங்களால் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் கண்டென்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே.